Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளை உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவன் இந்த காலை நேரத்திலே எல்லாரையும் ஒரே குடும்பமாக, சபையாக, விசுவாசிகளாய், அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து அவரை ஆராதிக்க செய்கிற ஒரு மகிமையான தேவனுடைய நாள். அது சபை கூடி வருகிற பரிசுத்த ஓய்வு நாள். இந்த காலை வேளையில கூட கர்த்தர் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிப்பதை இன்னும் நாம் அதிகப்படுத்துவோம். தேவன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு பலனாய் இருக்கிறார். இந்த புது ஆண்டிலே தேவன் நமக்கு பலனுள்ளவராய் மாத்திரமல்ல, அடைக்கலமாய் இருக்கிறார். அந்த பாருங்க, உயர்ந்த அடைக்கலம். போன ஆண்டு வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சோர்வு, பலவீனம், அநேக துக்கங்கள், பாடுகளை கடந்து வந்திருக்கலாம். விசுவாசம் பலவீனப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். தேவனை ஆராதிப்பதற்கு தேவனே நமக்கு பலனும் அடைக்கலமா இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவர். சங்கீதக்காரனை சுற்றி சுற்றி நிறைய யுத்தங்கள் வந்தது, அநேக ஆபத்துகள், பொல்லாப்புகள் வந்தது. வனாந்தரமாய் ஓடினாலும் அவர் உள்ளத்திலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருந்தார். இந்த புது ஆண்டிலும் கூட எத்தனையோ சூழ்நிலை நமக்கு வந்தாலும், யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் காணப்பட்டாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார். அவர் நமக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவரையே நாம் ஆராதித்து தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். நம் வாழ்க்கையில நிச்சயம் தேவன் நம்மை உயர்த்த போகிறார். குடும்பமாய் ஆராதிப்போம், சபையாய் ஆராதிப்போம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இன்னும் மனம் திரும்பாமல், தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் யார் இருந்தாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாறி போயிருந்தாலும், இன்னும் போராட்டத்தில் இருந்தாலும் கலங்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் எல்லாவித கிருபையிலும் நம்மை நிரப்புவார். அவர் உங்கள் குடும்பத்தை சந்திப்பார். ரட்சிக்கப்படாதவர்களை சந்தித்து விடுதலையாக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில நாங்கள் கூடி ஆராதிக்கிற மகிமையான நாளில தேவனை நோக்கி பார்த்து, நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர், நீர் எங்களுக்கு கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று காலை வேளையிலுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் பெயர் பெயராய் இந்த காலை வேளையில சந்திப்பிறார். உம்மை இன்னும் இந்த ஆண்டில் ஆராதிக்க, ஆண்டவரே, உம்முடைய புது பலனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை எல்லாவற்றிலும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டிலே இன்னும் உம்மை கிட்டி சேர ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடை நீங்கட்டும். ஆண்டவரை, மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத யாராயிருந்தாலும் இந்த காலவெளியில தேவன் சந்திக்கும்படி, ரட்சிக்கும்படி, உம்முடைய கிருபை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி, தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார்.